ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டிக் தமிழ். டுடே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அருமையான ஃபேன்சி பீஜன் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போற புறா ரொம்பவும் அழகான ஒரு புறா. இந்த புறா வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு புறா அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த புறாவோட பேரு ஃபேண்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு தக்கன இந்த புறாவோட பேர் வந்து சேஞ்ச் ஆகுது. என்னென்ன பேர்லாம் இது சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபேன்சி புறா வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் முதல்ல செலக்ட் பண்ணுற புறா அப்படின்னா அது ஃபேண்டலாக தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாரும் இந்த புறா தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த புறா பார்க்கும்போது ரொம்பவும் அழகாக இருக்கும். அதோட வால்கள்லாம் பின்னாடி விரிச்சாப்புல, காலில் உள்ள முடிகள்லாம் நீளமாக இருக்கும். இந்த புறா நிறைய கலரில் நிறைய டிசைனில் கிடைக்குது. ஆனால் மோஸ்ட்லி எல்லாரும் ஒயிட் கலர் தான் விரும்பி வளர்க்குறாங்க. ஏன் அப்படின்னா இது பார்க்க ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான். இந்த புறா ரொம்ப தூரம்லாம் பறக்காது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் பறக்கும். ஸோ வந்து நீங்கள் இந்த புறா வளர்க்கும் போது நாய், பூனை இதெல்லாம் பிடிச்சிடாம ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்க்கணும். புதுசாக புறா வளர்க்குறவங்களுக்கு இந்த புறா ரொம்ப உகந்ததாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த புறா ரொம்ப ஈஸியாகவே பழகக்கூடிய ஒரு புறா. இந்த புறாவோட கால் பகுதியில் உள்ள முடிகள்லாம் நல்லா நீளமாக இருக்கும். அதே மாதிரி எப்போவுமே வால் பகுதி விரிச்ச மாதிரி மயிலுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கும். அதுலேயும் சில ஃபேண்டல் பீஜன் வந்து கொண்டை வச்சிருக்கும், சில புறாக்கள் வந்து கொண்டை இல்லாமலும் இருக்கும். ஆனால் ரெண்டுமே ஃபேண்டல் பீஜன் தான். சாதாரண புறாக்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த புறா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். அதே மாதிரி மித்த புறாக்கள் சாப்பிட்ற உணவை விட இது கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடும். இதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா எல்லா புறாக்கும் கொடுக்குறாப்புல கம்பு, சோளம், அரிசி, கோதுமை இதே மாதிரி உணவுகள் எல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் இந்த புறாவை கேஜ் ப்ரீடிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வலை மாதிரி ஏதாச்சும் வச்சு அதில் கேஜிங் பண்ணுங்கள். அதோட வேஸ்ட் வந்து கீழே போயிடுறாப்புல. ஏன் அப்படின்னா இந்த புறாவோட காலில் உள்ள முடியெல்லாம் ரொம்ப நீளமாக இருக்குது. அப்போ நீங்கள் கேஜ் பண்ணும்போது அதோட வேஸ்ட்டெல்லாம் அந்த காலில் ஒட்டி ஃபெதர் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதே மாதிரி ஃபெதர்ஸ் அஃபெக்ட் பண்ணாதபடி நீங்கள் கேஜிங் பண்ணால் பெட்டராக இருக்கும். கம்பியால் செய்யப்பட்ட வலைகள்லாம் ரொம்ப குறைந்த விலைக்கு கிடைக்கிது. அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். கேஜ் ப்ரீடிங்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு தனி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபேண்டல் பீஜன்ஸை நிறையா கிராஸ் ப்ரீடிங்கும் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரிஜினல் ப்ரீடிங்கோட கம்பேர் பண்ணும்போது கிராஸ் ப்ரீடிங்கோட காலில் உள்ள முடிகள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அதோட உடல் அமைப்பு ஒரிஜினல் ப்ரீடிங்கோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இதே மாதிரி ஃபேன்சி புறாக்கள்லாம் அதிகமாக உணவு சாப்பிடும், அதே மாதிரி அதிகமாக தண்ணி குடிக்கும். மோஸ்ட்லி ஹீட் வந்து எல்லா புறாக்களையும் அஃபெக்ட் பண்ணும். அதுலேயும் ஃபேன்சி புறாக்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ வந்து நீங்கள் புறாவோட கூண்டு அமைக்கும் போது எண்ணல் எப்போவுமே இருக்கிற மாதிரி இடங்கள்ல அமைச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப பெட்டராக இருக்கும். இது ரொம்பவும் ஈஸியாக பழகக்கூடிய ஒரு புறா வளர்க்காதவங்க கூட இந்த புறாவை பார்த்தா வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். இந்த புறாவை இந்தியன் ஃபேண்டைல், மயில் புறா, விசிறி, மயில் கிராஸ் இப்படின்னு பல பேர்கள் அழைக்கிறாங்க. நீங்கள் இந்த புறா வாங்கும்போது ஒரிஜினல் ப்ரீடிங்கா அப்படின்னு நல்லா செக் பண்ணி வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புறா பற்றி நல்லா தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போய் ஒரிஜினலா அப்படின்னு செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா மார்க்கெட்டில் நிறையா கிராஸ் ப்ரீடிங் கிடைக்குது, அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.